வணக்கம். என்னோட பேர் ராஜா. அஹ், இன்னைக்கு இந்த நாள் இட்ஸ் வெரி ஷாக்கிங் டே ஃபார் மெனி ஆஃப் அஸ். ஒன்று வந்து ஒரு ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே ரைட்டர், ஒரு நல்ல டிரெக்டர், ஒரு நல்ல ஆக்டர், இப்படி சினிமாவில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள்ல ஒரே ஆளாக பண்ணக்கூடிய லெஜண்ட். ஏன்னா வந்து ஒரு விஷயத்தை எடுத்தோம், அதை நம்ம பண்ணோம், கற்றுக்கிட்டோம் அப்படின்றது இல்லாமல் அதில் டாப்ல நம்பர் ஒன்னா போய் நிற்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. எவ்வளோ உழைப்பு இருந்திருக்கும், எவ்வளோ திங்கிங் ப்ராசஸ் இருந்திருக்கும். நான் என்னோட ஆரம்ப காலகட்டம் நான் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட். எங்களுக்கெல்லாம் வந்து ஈஸியாக நாங்கள் பழகக்கூடிய வாய்ஸஸில் பாக்கியராஜ் சார், பாரதிராஜா சார் இவங்களோட வாய்ஸஸ்லாம் இருக்கும். இப்படியே நிறைய இடங்கள்ல பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து சினிமா, அப்புறம் டிவி, இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் தான் எங்கள் வாழ்க்கை பயணிக்க போகுது. அதுக்கப்புறம் ரைட்டிங்னு வரும்பொழுது எங்க தொட்டாலும் பாக்கியராஜ் சார் இருப்பாரு. ஒரு ட்விஸ்ட் நாம எப்பயோ 90s வந்த படத்துல 80s வந்த படத்துலயே அவர் எழுதியிருப்பாரு. அந்த அவரோட படங்கள் நம்ம பார்த்தோம்னாவே தமிழ் சினிமாவில் டேரிங்கான ட்விஸ்டர்ஸ், டேரிங்கான விஷயங்களை பேசுறது அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல பாக்கியராஜ் சாரா தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி காமெடிகள்ல நிறைய பேர் பேசிட்டு வந்தாங்க. எம் ஆர் ராதா சார், அப்புறம் என்எஸ்கே சார், அதுக்கப்புறம் சோ ராமசுவாமி அவர்கள், இந்த மாதிரி நிறைய பேர் டேரிங்கா பேசிட்டு வந்த விஷயங்களை ஒரு ரைட்டர் டைரக்டர் பேசினா எப்படி இருக்கும், அதை காட்சி அமைச்சா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரெவல்யூஷன் கிரியேட் பண்ண ஒரு கே பாக்கியராஜ் சார் அவர்கள். எனக்கு காலையில விஷயங்கள் கேட்டு அந்த எப்படி சம்பவங்கள் நடந்ததுன்னு யோசிக்கும் பொழுது ஒரு ஒரு இதுதான் சினிமா, இதுதான் வாழ்க்கை, நாம எப்படி கம்பேர் பண்றதுன்னா இதுதான். போன செகண்ட் ஒன்று நடந்திருக்கும், அடுத்த செகண்ட் அது மாறிடும். சினிமா எப்படி இருக்கோ அதே மாதிரி வாழ்க்கையில அவ்வளோ எண்ணற்ற திரைக்கதைகள், எவ்வளோ திரைப்படங்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு. அது நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா அவரு நேரடியா இருந்து எழுதி அவரு கிரெடிட்ஸ் கொடுக்கக்கூடிய படங்கள் இருக்கு இல்லையா, அதை தாண்டி நிறைய திரைப்படங்களோட ரைட்டிங் ஒர்க்ஸ்ல, ஸ்கிரீன் பிளே ஒர்க்ஸ்ல, சீன் பிடிக்கிற ஒர்க்ஸ்ல நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரோட இன்புட்ஸ் பல டைரக்டர்ஸ்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. இந்த சீன் பாக்கியராஜ் சார் தான் சொன்னாரா அப்படின்னு நமக்கு என்ன சொல்றது, ரொம்ப வியந்து பார்க்குற லெவலுக்கு அவர் நிறைய ஹெல்ப்ஸ் நிறைய பேருக்கு பண்ணியிருக்காரு. எனக்கு என் லைஃப்ல வந்து ஒரு 369 சொல்லிட்டு ஒரு படம் பண்ணார், 3.6.9 சொல்லிட்டு. அந்த படத்தோட ஒரு ப்ரொமோஷனுக்கு அவங்க ஜெயா டிவில வந்திருந்தாங்க. அப்ப நான் ஒரு பர்ஃபார்மன்ஸும் பண்ணியிருந்தேன். அந்த ஷூட் அன்னைக்கு சார் வராருன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு இருந்த எக்ஸைட்மெண்ட்டே வேற. அவரை போய் ரூம்ல போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருக்கும்போது ஷூட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. நாங்க எல்லாருமே ஷூட் போயிட்டோம். ஆனா ஷூட் முடிஞ்ச பிறகு எனக்கு நடந்த அதிர்ச்சி என்னன்னா, நான் அன்னைக்கு எம் ஆர் ராதா சார் வாய்ஸ் பண்ணியிருந்தேன். அவர் கூப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் பேசினாங்க. இது வந்து அவங்க வந்தாங்க, மூவி ப்ரமோஷன் பண்ணாங்க, போனாங்கன்னு இருக்கலாம். அதை கூப்பிட்டு பேசி இந்த மாதிரி இப்ப பண்றீங்க, இந்த மாதிரி அந்த கான்செப்ட்ல சொன்ன கருத்துலாம் யார் இருந்தது, நீங்களே வா, சூப்பர், நல்லா பண்ணுங்க, நிறைய பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போற ஊக்கம்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நம்மள அறியாம நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள். இந்த இந்த மாதிரி எனக்கே ஒரு 5 நிமிஷம் அவர் கொடுத்துருக்காருன்னா அவர் லைஃப்ல எவ்வளவு பேருக்கு அவரு அதை பண்ணியிருப்பாருன்னு ஒண்ணு இருக்குல்ல. அண்ட் ஒரு வெர்சடைலான ஒரு பர்ஃபார்மர், ஒரு டிரெக்டர் நல்ல ஒரு ஆக்டரா இருக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் இவர் தான். ஏன்னா ஒரு வெர்சடைல் கேமியோல இருந்து ஆரம்பிச்சு ரோமியோவாவும் மாறி இருக்காரு, ஃபைட் சீக்வன்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னொன்னு இந்த பக்கம் டவுன் சவுத்ல இருக்கிற ஆடியன்ஸ்க்கு ஏற்ற நிறைய கதைக்களங்களை உருவாக்கி இருக்காரு, நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஏன் அவங்களாம் லெஜெண்ட்ஸா இருக்காங்கன்னா, அவங்களுக்குன்னு தன்னோட பவுண்டரிஸை மட்டும் ஃபுல்ஃபில் பண்ணிக்காம, நாம் வந்தோம், ஜெயிச்சோம், ஒரு வீடு கட்டணும், வாழணும், சூப்பர் அப்படின்னு தன்னிறைவு மட்டும் அடையாம இருக்கிற வரைக்கும் எது ஃபீல்டா சூஸ் பண்ணாங்களோ அதுல என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸை கிரியேட் பண்ணலாம். நான் இங்க இருந்தேன், அதோட இம்பாக்ட் நான் இல்லைனாலும் தெரியணும். அவரு இன்னைக்கு நம்ம கூட இல்லைன்னாலும் அவரோட இம்பாக்ட் இந்த சினிமா இருக்க வரைக்கும் இருக்கும், இந்த ரைட்டர்ஸ் இருக்க வரைக்கும் இருக்கும். டிரெக்டர்ஸோட மைண்ட்ல எப்பவுமே எந்த சீன் யோசிச்சாலும் இவர் பாக்யராஜ் சார் மாதிரி யோசிக்க முடியாதுல்ல அப்படின்ற ஒரு ஹை நோட் அண்ட் ஹை பாயிண்ட் என்னைக்குமே இருக்கும். அவ்வளோ பெரிய திறமைசாலி. அந்த ரீசெண்டா பாக்யராஜ் சார் 50ல கூட சூப்பர் ஸ்டார் தலைவர் பேசியிருப்பாரு. அவர் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்காரு, ஒரு மாடுலேஷன் சொல்லி கொடுக்கறதுல இருந்து ஆரம்பிச்சு, இதுதான் வாட் பாக்யராஜ் சார் இட் இஸ். இதுதான் அவரு வந்து இதனால நம்ம சொல்லி கொடுத்தா இந்த வேலை நல்லா வந்தா போதும், அதுல என் பேர் வரணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு அந்த தன்னிறைவு இல்லாம, அந்த செல்ஃபிஷ்னஸ் இல்லாம ஒரு வேலை பார்க்கறது இருக்குல்ல, அவரோட யங் ஏஜ்லயே அவர் அப்படி இருந்திருக்காரு. அதனாலதான் இத்தனை வருஷம் நம்ம எல்லாரு கூடயும் எங்கேஜ்டா இருந்திருக்காரு. இப்பவும் நாம அவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அவரோட ரசிகர்கள், அவரை ஃபாலோ பண்ணவங்க அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. எங்க அம்மா, எங்க அப்பா, ஒரு 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 என்டையர் ஜென்ரேஷன், ஒரு 2-3 ஜென்ரேஷன் அவங்க லைஃப்ல பாக்யராஜ் சார் அழிக்கவே முடியாது.
அவர் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ஸ்டார் ஆன் தேர் லைஃப். அண்ட் இன்னமும் இந்த ஜென்ரேஷன்ல இருக்க ஜென்சி ஆல்ஃபா யாரா இருந்தாலும் அந்த திரைப்படத்தை டைம் எடுத்து உட்கார்ந்து பார்த்தாங்கன்னா இன்னைக்கு என்ஜாய் பண்ணி அவங்க இப்போ சூஸ் பண்ணி வேற லாங்குவேஜ் சீரீஸ் பாக்குறாங்கல்ல, அதெல்லாம் விட ஒரு 10 மடங்கு பெட்டரா இருக்கும் பாக்யராஜ் சாரோட ரைட்டிங் அண்ட் அவர் டைரக்ட் பண்ண ஒன் லைன்ஸ், அவரோட ஆக்டிங் அண்ட் அவர் சூஸ் பண்ற கேரக்டர்ஸ், இது எல்லாத்தையுமே பார்த்தா நீங்க வேற எந்த இதுக்குமே போக மாட்டீங்க. வேற எந்த லாங்குவேஜ் சினிமாவையோ வேற எந்த லாங்குவேஜ் சீரீஸையோ நீங்க கொண்டாடவே மாட்டீங்க. இங்க இருக்கு சொக்கத்தங்கம் இங்க இருந்திருக்கு அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க இந்த ஜென்ரேஷன் கிட்ஸும். ஸோ ஒய் பாக்யராஜ் சார் இஸ் செலிப்ரேட்டட் அண்ட் ஸ்டில் வில் பி செலிப்ரேட்டட். அதுக்கு காரணம் அவரோட சிந்தனைகள் எல்லாத்தையுமே எப்படி இசைஞானி இளையராஜா அதுவா வரும் அப்படின்றாங்களோ, அதே மாதிரி பாக்யராஜ் சார் அவருக்கு அதுவா வருதுன்ற மாதிரி அவர் கிரியேட் பண்ணி அவ்வளவு நாலேஜ் அவர் வளர்த்து இருந்திருக்காரு. அதே மாதிரி குரு பக்தியில இவங்க யாரையுமே அடிச்சுக்க முடியாது. ஒரு டிசிப்ளின் தான் என்னைக்குமே சினிமாவில் ஒருத்தரை அடுத்த லெவல் கொண்டு போகும்னு நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். அதுல டிசிப்ளின் அப்படின்னு பார்த்தோம்னா கே பாக்யராஜ் சார் அவர்கள் தான். ஏன்னா அவங்க குருநாதர் கூட இருக்கட்டும், அதுக்கு அடுத்து இவரு தனியா வெளில வந்து திரைப்படம் பண்ண ஆரம்பிச்சதும், அதுக்கப்புறம் இவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர்கள் இன்னைக்கு எவ்வளவு பெரிய ரைட்டர், டைரக்டர் அண்ட் ஆக்டர்ஸா இருக்காங்கன்னு பாக்குறோம்ல. இட்ஸ் எ ட்ரீ. அது ஒரு நல்ல விதை இருந்தா மட்டும்தான் அந்த ட்ரீ விருட்சமா இருக்கும். ஸோ அந்த கோர் அப்படின்றது பாக்யராஜ் சார் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. அந்த சோல் வந்து அவ்வளவு புனிதமானது, அவ்வளவு வீரியமானது. அது அந்த ஆன்மா எங்கிருந்தாலும் சாந்தி அடையும். ஏன்னா மக்கள் இவ்வளவு மிஸ் பண்றாங்கன்றது அவருக்கும் தெரியும். அதனாலதான் இன்னைக்கு காலையில வாக்கிங் போகணும் அப்படின்ற ஒரு விஷயம் கூட தன்னோட ஹெல்த்ல கான்சியஸா இருக்கிறது. இந்த வயசுல அவர் ஹெல்த்ல கான்சியஸா இருக்கிறது காரணம் ஒன்றும் இல்லை, இன்னும் நாட்கள் இருந்து இன்னும் தன்னோட பணிகளை இந்த சினிமாவுக்கும் இந்த சமூகத்துக்கும் கொடுக்கணுன்றது தான் அவரோட எண்ணமா இருந்தது. ஸோ அந்த ஆன்மா இங்கேதான் இருக்கும், சாந்தி அடையும். மக்கள் எல்லாரும் அவரை எப்பவுமே கொண்டாடிட்டு இருப்பாங்க. அண்ட் எங்களை மாதிரி ஆர்டிஸ்டுகள், எங்களை மாதிரி ரைட்டர்கள், எங்களை மாதிரி டைரக்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே பாக்யராஜ் சாரா இருக்கட்டும், பாரதிராஜா சாரா இருக்கட்டும், என்னைக்குமே எங்களுக்கு பிள்ளையார் சுழிகள் தான். அவங்கள தொடாம, அவங்கள படிக்காம, அவங்கள பத்தி தெரிஞ்சுக்காம, அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் பார்க்காம எங்களால் அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்க முடியாது. ஏன்னா எல்லாத்தையும் அவங்க பண்ணிட்டாங்க. அப்ப நம்ம அதுல இருந்து மாறணும், இல்ல அதுல இருந்து வேற ஒரு விஷயத்த எடுக்கணும்னா முதல்ல அதை பார்க்கணும். அப்ப அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த கிராஃப்ட கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த கஷ்டங்கள் அபரிவிதமான தலை இந்த என்டையர் உலகத்துல இருக்கிற எல்லா தமிழ் சமூகத்தும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா இது அன்எக்ஸ்பெக்டடா நடக்கிற விஷயம். அந்த அன்எக்ஸ்பெக்டட்ல இவ்வளவு மக்கள் அவரை கொண்டாடி போற்றி அவரால் வாழ்க்கை கிடைத்தவர்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க. அப்படி யாரெல்லாம் இந்த தருணத்துல திரு கே பாக்யராஜ் அவர்களை மிஸ் பண்றாங்களோ அவர்கள் எல்லாருக்கும் என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள். அவரு எப்பவும் போல இந்த உலகத்துல மறையக்கூடிய எந்த உயிர்களுக்கும் உடல் தான் மறைஞ்சிருக்கு. அண்ட் இவரோட புத்தகங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு, இவர் தனியா பத்திரிகை நடத்துல இருந்து ஆரம்பிச்சு, இவர் ஆல்ரெடி டாக்குமெண்டட் பீப்புள். இங்க எல்லாரும் டாக்குமெண்டடா அவங்களோட கிரியேஷன் எல்லாம் வச்சுட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு நம்ம திருக்குறளை 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு விஷயமா போற்றி புகழ்றோம். அதே மாதிரி இன்னும் 1000 வருடங்கள் கழித்து கூட தமிழ் சினிமாவில் போற்றக்கூடிய மனிதர்கள்னு லிஸ்ட் எடுக்கும் பொழுது அதில் கண்டிப்பா இவர்களோட பெயர்கள் இருக்கும். அண்ட் இவர் தமிழ் சினிமான்னு மட்டும் இல்லை, பாக்யராஜ் சார் அவர்கள் இந்த என்டையர் இந்தியன் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷன் ஆன் ஸ்கிரீன் பிளே கிரியேட் பண்ணாரு. இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. நம்ம பக்கத்துல இருக்கிற ஒரு மனிதரோட அருமைன்றது வந்து பக்கத்தெருக்காரன் பேசும்போது தான் நமக்கு தெரியணுவாங்க. அந்த மாதிரி இங்க இவரோட ஸ்கிரீன் பிளே சென்ஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டி எல்லாமே தமிழ் சமூகத்துக்கு தெரிந்திருந்தாலும் அதோட அருமை இந்த என்டையர் லெவல்ல இருக்கிற இந்தியன் சினிமால இருக்கிற எல்லா ரைட்டருக்கும் கிரியேட்டருக்கும் ஒரு மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. இவரும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்காரு. அதுவே ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ இன்னும் 1000 வருடங்கள் கழித்தும் சினிமா பேசப்படும் அப்படின்னா கண்டிப்பா திரு கே பாக்யராஜனும் பெயர் கண்டிப்பாக பேசப்படும். நன்றி. தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ்ப்பா. Thank you.